18 சட்டமன்ற உறுப்பினர்களை அன்று அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை பிரதிநிதிக்க செய்தாரா? அண்ணன் முனுசாமிக்கு எல்லாம் உண்மை தெரியும். துரோகமும் பொய்யை தவிர வேற எதுவும் பேச தெரியாதவர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இவர் முதலமைச்சராக நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை கைது நீக்கம் செய்தார். அம்மா அவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிப்ரவரி மாதம் 2017 நடந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களை நேற்று கூட அண்ணன் KP முனுசாமி எனக்கு பதில் சொல்வதாக நினைத்து ஏதோ தவறாக சொல்கிறார். அண்ணன் முனுசாமிக்கு எல்லாம் உண்மை தெரியும். இருந்தாலும் அவர் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்தார் என்று சொல்கிறார். ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை ஏதோ எடுக்கிறதா அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்தால்தான் அதை அவர் எடுப்பார். இன்னொன்னு, அண்ணன் முனுசாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் பழைய நண்பர். அவரும் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்று வந்தவர். அப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவர் மாணவரணி செயலாளராகவோ ஏதோ இருந்தவரை பிறகு அம்மா அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கினார்கள். எங்களோடு நீண்ட நாள் பயணம் செய்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர். ஆனால் அன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் 136 பேர்ல 11 பேர் அண்ணன் பன்னீர்செல்வத்தை சேர்த்து 11 பேர் செம்மலை உட்பட 11 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்கெடுப்பில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களின் தர்ம யுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு, அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அவர்களை எதிராக தூண்டினார் நான் சொல்றார். அப்படி கிடையாது. அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அம்மாவின் ஆட்சி இன்றைக்கு பழனிசாமி தலைமையில் நாம் கொண்டு வந்த போது அதற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் KP முனுசாமி. அதை மறந்து விட்டு அல்லது மறைத்து விட்டு பேசுகிறார். இன்னொன்னு சொல்ல போனா அந்த கட்டத்துல அதுக்கப்புறம் நான் துணை பொதுச் செயலாளர் இருந்தேன். பிப்ரவரி 17 அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்னிடம் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அண்ணன் பன்னீர்செல்வம் உட்பட இல்லை. நான் தான் நமது அணியன் அம்மாவினால் சட்டமன்ற உறுப்பினர்களானவர் அவர்கள் 11 பேரும் அவர்கள் மனம் திருந்தி வருவார்கள். அதனால் அதை செய்ய வேண்டாம் என்று கட்சியின் சார்பாக நான் சொன்னது நான் தான். அது அண்ணன் முனுசாமிக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் அன்றைக்கு பழனிசாமி நாம் முதல்வராக்கியதற்கு எதிராக அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் பின்னாடி இருந்தவர். எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவர் போய் கவர்னர்கிட்ட முதலமைச்சரை மாற்றணுங்கிறது தான் மனு கொடுத்தாங்க. அவங்க யாரும் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செல்லவில்லை. அந்த மனு எல்லா பொதுவெளியிலே இருக்கு. அதனால எதற்கு சொல்றேன்னா, பழனிசாமி துரோகமும் பொய்யை தவிர வேற எதுவும் பேச தெரியாதவர். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அன்று அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை பிரதிநிதிக்க செய்தாரா? அவர் அம்மா அவர்கள் அந்த கடுமையான உடல்நல குறைவிலேயே அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களை இவர் முதலமைச்சராக நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை கைது நீக்கம் செய்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலே அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை நிராகரித்ததோடு இல்லாமல் அவர் 50 ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் வேற கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார். உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான், மென்மையானவர், ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர். அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கையில் தெரியுது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.